ஹரிபோல் தண்டவத் பிரணாம். நான் ஸ்ரீ நரோத்தமதாஸ் டாக்கூருக்கு ஸ்ரீ ஸ்ரீ பிரேம பக்தி சந்திரிகா படிச்சுட்டு இருந்தேன். இப்போது நரோத்தமதாஸ் டாக்கூர் பகவானுக்கு தியானம் எப்படி பண்ணணும் அந்த விஷயம் பேசிகிட்டு இருக்காங்க. ಶೀತಲ ಕಿರಣ ಕೊರ ಕಲ್ಪತರು ಗುಣಧರ ತರುಲತಾ ಛಯ ಋತು ಸೇವಾ ಗೋವಿಂದ ಆನಂದಮಯ ನಿಕಟೆ ವನಿತಾ ಛಯ ಮಧುರ ವಿಹಾರ ಅತಿಶೋಭ. கோவிந்தனுக்கு இனிப்பான லீலைகள் ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. அவன் கூட நிறைய கோபி பெண்கள், சக்கிகள், மஞ்சரிகள் எல்லாம் கூட இருக்கான். 6 காலங்கள், வசந்த காலம், சரத்காலம், 6 காலம் ஒரே டைமில் இவங்களுக்கு எல்லாம் சேவை பண்ணிகிட்டு இருக்கு. இந்த பிருந்தாவனத்தில் உள்ள ஒரு மரம், ஒரு கொடி நமக்கு எல்லா ஆசையும் நிறைவேற்றி கொடுத்துடும். கல்ப விருக்ஷா, கல்ப லதா இந்த மாதிரி இருக்குது. இங்கே சந்திரன் கூட ரொம்ப ஒரு நல்ல வெளிச்சம், குளிர் கொடுத்துட்டு இருக்கான். இப்போ நம்ம இது நரோத்தமதாஸ் டாக்கூர் சொல்லியிருக்காரு, நம்ம பகவான் தியானம் பண்ணும்போது இப்போ இப்படி உடனே நினச்சா நமக்கு நம்ம பார்த்த பிருந்தாவனம் தான் நினைவு வரும். பட் நம்ம பகவான் தியானம் பண்ணும்போது அங்கே ஆத்மீகமான பிருந்தாவனத்துக்கு தியானம் பண்ண முயற்சி பண்ணணும். இங்கே உள்ள பிருந்தாவனம் நம்ம பார்த்த பிருந்தாவனம் அல்ல, ரொம்ப அழகு, முழு ஆனந்தம். வேறே கிருஷ்ணர் தியானம் பண்ணக்கூடாது, இல்லை வேறே ராதாகிருஷ்ணர் கூட நிறைய பெண்ணுகள் இருக்காங்க, சகிகள், கோபிகள், மஞ்சரிகள். 6 காலம் ஒரே வாட்டி சேவை செய்துட்டு இருக்கு. இப்படியெல்லாம் பண்ணணும். வேறே நம்ம நான் கிருஷ்ணர் பார்த்து நினச்சேன், நான் சேவை நினச்சேன், சேவை இது பிருந்தாவனே விட்டாச்சு, எங்கே சேவை? நம்ம வீட்லையா? இப்போ ஸ்ரீ கிருஷ்ண சந்தர்ப்பத்தில் 172வது ஸ்லோகத்தில் ஜீவகோஸ்வாமி பாதை எழுதிட்டு இருக்காரு. பிருந்தாவன தாமம் முழு வெளிச்சம் உள்ளது சொல்லி, நம்ம ஊர் வெளிச்சம் கிடையாது, நமக்கு சூரியன் வந்தால் தான் வெளிச்சம், இல்லை எல்லாம் இருட்டாக இருக்கும். பிருந்தாவனம் அப்படி கிடையாது. அப்போது கூட அங்கே சூரியன் சந்திரன் ராதாகிருஷ்ணனுக்கு சேவை பண்ணிட்டு இருக்காங்க. பட் அந்த சூரியன் சந்திரன் கூட அந்த இனிப்பான லீலையிலே உதவி செய்கிறது போல இருப்பான், தொந்தரவு கொடுக்க மாட்டான். சரி, நான் சூரியன் ரொம்ப சூடாக அப்படியெல்லாம் கிடையாது. அங்கே உள்ள காற்று எல்லாமே ராதாகிருஷ்ணன் சேவை போல இருக்கான். அங்கே உள்ள மரங்கள், ருத்ரயாமல தந்திர சொல்லி ஒரு சாஸ்திரத்தில் சிவன் பார்வதியை சொல்லிட்டு இருக்காங்க, ஓ கௌரி பிருந்தாவனத்தில் உள்ள ஒரு மரம் கூட கல்பவருஷம் என்ன வேணுமோ ஆசை நிறைவேற்றிடும். சில மரங்களே கோடிக்கணக்கான பௌர்ணமி சந்திரன் போல சுகம் கொடுத்துட்டு இருக்கு. சில மரங்கள் சூரியன் போல வெளிச்சம் கொடுத்துட்டு இருக்கு. இப்படி சில மரங்கள் தங்கத்திலே இருக்க போல இருக்கு. சில மரங்களில் பழமு பூவெல்லாம் முத்து, ரத்னங்கள், வைரக்கல் இதெல்லாம் வருது. என்ன பழம், என்ன பூ நம்ம கேட்டால் கூட எந்த மரமும் எந்த கொடியோட நமக்கு கொடுக்கும். சில மரங்கள் கண்ணாடி போல இருக்கும், தங்கத்தின் இந்த கண்ணாடி நமக்கு பார்க்கலாம் அந்த மரத்தில். சைத்தன்ய சரித்திராமத்தில் சொல்கிறது, கல்ப விருக்ஷ லதா ஜாஹா சாஹஜிக வன ஃபல ஃபூல வினா கேஹோ நாம ஆகிய அந்நியதனா. பிருந்தாவனத்தில் உள்ள
மரங்கள் இருந்தால் சரி, கொடிகள் இருந்தால் சரி, கல்பவருஷ கல்பலத்தை நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்கும். பட் பிரஜவாசிகள் பழமும் பூ வகைகள் வச்சு வேறு ஒன்று கேட்க மாட்டாங்க, வேறு எந்த சொத்து கேட்க மாட்டாங்க. நம்ம என்ன கேட்டுட்டு இருக்கோம்? பகவான் தியானம் பண்ணும்போது நம்ம என்ன கேட்டுட்டு இருக்கோம்? பகவான் நாமம் பண்ணும்போது நம்ம என்ன கேட்டுட்டு இருக்கோம்? ஹரிநாம சிந்தாமணி. அப்புறம் சொல்லிட்டு இருக்கு, நான் இவ்வளோ வருஷம் ஆகி ஜப்பம் பாடிட்டு இருக்கு, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? பிருந்தாவனத்திலே அதிசயமான மரங்கள் இருக்கு. அந்த மரங்களில் எப்பவுமே தேன் விழுந்துட்டு இருக்கும். மரம் பார்க்க முடியாது, இலை பார்க்க முடியாது, அவ்வளோ அழகான பூக்கள் இருக்கும். நிறைய பறவைகள் அங்கே சுற்றிட்டு இருக்கும். வந்து 6 காலம் வந்து ராதாகிருஷ்ணருக்கு ஆனந்தமான சேவை செய்துட்டு இருக்கு பிருந்தாவனத்தில். இப்போ அங்கே உள்ள சந்திரன், சூரியன், காற்று, சமயம் எல்லாம் அந்த லீலையே சேவக்கி போல இருக்கு. அந்த காட்டுகளிலே, பிருந்தாவனத்திலே காடுகளிலே அங்கே உள்ள மிருகங்கள், பூக்கள், பழம், பறவை, மரம், ஆற்காலம் எல்லாமே அழகாக இருக்கு. எல்லாம் சேர்ந்து இருக்காங்க. எல்லாம் ஒற்றுமையாக ராதாகிருஷ்ணருக்கு சேவை பண்ணிட்டு இருக்காங்க. வந்து என்ன சொல்றது, சிவன் ஒரு இடத்துல திருப்பி ஒரு இடத்துல பார்வதிக்கு சொல்லிட்டு இருக்காங்க, ஒரு புத்திசாலி மனிதன் தியானம் யமுனை முதல் தொடங்கணும். യമുനയ്ക്ക് സ്വത്ത് അമൃതത്തിൻ്റെ കൊടികളും കൽപ്പവൃക്ഷങ്ങളും ഇருக்கு. அந்த யமுனைக்கு ஜலம் தண்ணி அமிர்தம் போல இருக்கு. அதில் விதவிதமான தாமரை பூக்கள், எவ்வளோ பறவைகள். அந்த யமுனை கரையில் பூகி உள்ள குஞ்சங்கள் இருக்கு. அங்கே பகவான் கிருஷ்ணன் பிரஜத்தில் உள்ள சுந்தரிகள், அழகான பெண்கள் கூட லீலைகள் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த யமுனை கரையில் உள்ள மண் தங்க கலர் போல இருக்கு. அங்கே எவ்வளோ தங்கத்தில் உள்ள தாமரை பூக்கள் இருக்கு. இப்படி நம்ம வந்து தியானம் பண்ணணும். சிவன் பார்வதியை சொல்லிட்டு இருக்காரு. கிருஷ்ணன் பீதாம்பரம் போட்டிருக்காங்க. இந்த கிருஷ்ணன் இப்படி புல்லான் கடல் ஊதுனா எல்லா லட்சக்கோடிக்கணக்கான பிரஜ சுந்தரியர் ஓடி வருவா. அவங்களும் அந்த ராசலிலே சொன்னா, அப்பா பாப்பா சிவன் சொல்லிட்டு இருக்காரு, இதெல்லாம் நம்ம தியானம் பண்ணணும். வித்யாபதி சொல்லி ஒருத்தர் எழுதியிருக்காரு, பிருந்தாவனம் எப்பவுமே புதுசாக இருக்கு. எப்பவுமே அந்த மரங்களுக்கு கூட புதுசு புதுசு போல இருக்குயா. அங்கே எப்பவுமே வசந்த காலம் இருக்கு. காற்று, அழகான காற்று. அங்கே வந்து ராதா கிருஷ்ணர் லீலை பண்ணிட்டு இருக்காங்க யமுனை கரையில். நிறைய கோபி சखी பெண்கள் கூட இருக்காங்க. குயல் பாடிட்டு இருக்கு. மாம்பழம், மரத்தில் மாம்பழம் அப்படி ஜூஸாக கீழே விழுந்துட்டு இருக்கு. இந்த மாதிரியெல்லாம் தியானம் பண்ணணும். இதயத்தில் பைத்தியம் பிடிச்சிடணும், மனசுக்கு பைத்தியம் பிடிச்சிடணும். இப்படி நம்ம ஆச்சாரியர் அவங்களுக்கு கூட பிருந்தாவன தியானம் பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. எப்போவுமே பிருந்தாவன தியானம் பண்ணும்போது, பகவானுக்கு திருநாமம் பண்ணும்போது நம்ம ஆனந்தமாக பண்ணணும். நம்ம ஆச்சாரியர் ஒரு இடத்துல எழுதியிருக்காரு, ஆனந்தே போலோ ஹரி பஜ பிருந்தாவன். பிருந்தாவன பக்தி சொன்ன ஆனந்தம்.
நம்ம வாழ்க்கையில் உள்ள கவலை இதெல்லாம் வச்சு பகவான் தியானம் பண்ணக்கூடாது. நம்ம எப்படி தியானம் பண்ணுவோம் அதே நடக்கும் அடுத்த நம்ம வாழ்க்கையில். நம்ம கவலை தான் வரும் வாழ்க்கையில். ஹரிநாம சிந்தாமணி ஹரிபோல் தண்டவத் பிரணாம். நம்ம ஹரிநாமம் பண்ணும்போது என்ன சிந்தனை பண்ணுவோம் அது நடக்கும்.